விபாவோட இறப்புக்கு அப்புறமா ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அது காத்துல நிறைய கேள்விகளை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க. டிவில பார்த்து விபாவை அவங்க வீட்டு பொண்ணுன்னு கொண்டாடினவங்க எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. விபாவோட மூச்சு நின்னு போயிடுச்சு. ஆனா மக்களோட மனசுல அவளோட கேரக்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்னுடைய கதையை தெரிஞ்சுக்கணுமா? நிஜத்துக்கும் கதைக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா தெரிஞ்சது. விபாவோட வாழ்க்கை மக்களோட இணைஞ்சிருந்தது. அதே மாதிரி அவளோட இறப்புலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் இணைஞ்சிட்டாங்க. அவங்களும் தன்னோட உண்மையான முகத்தை முகமுடி போட்டு மறைச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பவன் பிஷ்ட். ஆனா அவரோட கதை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமாயிடுச்சு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பவன் பிஸ்ட போலீஸ் இன்னைக்கு கஸ்டடியில எடுத்திருக்காங்க. மச்சிமார் காலனில நடந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. தி கிரேட் என்கவுண்டர் காப் பவன் பிஸ்ட் விபா தத்தாவுடைய கேஸ்க்கு இன்சார்ஜா இருக்காரு. நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய கருத்தை நாம கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, என்கவுண்டர் காப் பவன் பிஸ்ட் இந்த கேஸோட இன்சார்ஜா இருக்காரு. இந்த செயல் காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா உடைக்கிற மாதிரி இருக்கு. சூசைட் கேஸை இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரா? ஹவ்? என்கவுண்டர் காப்பா இருந்ததெல்லாம் போயிடுச்சு. என்னங்க எப்போது பாஸ்ட் விட்டு வெளியே வாங்க. மச்சிமார் காலனில நடந்த ஷூட் அவுட் உங்களுக்கு வேணா பாஸ்டா இருக்கலாம். ஆனா நாங்க என்னைக்கும் அதை மறக்க மாட்டோம், எப்பவுமே மறக்க மாட்டோம். பவன் பெஸ்ட் எதுக்காக விபா தத்தா கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்காரு? போலீஸ் எதை மறைக்கிறாங்க? நியாயத்து மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? ஆமா, உங்களுக்கு என்னதான் வேணும்? எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். எங்களுக்கு நியாயம் வேணும். ஜஸ்டிஸ் ஃபார் விபா. Always protect the good and destroy the evil. நீதியை காப்பாத்தணும், தீய சக்தியை அழிக்கிறோம். போலீஸான எங்களோட மோட்டோவே அதுதான். சார், இந்த இன்வெஸ்டிகேஷனை பவன் பெஸ்ட் தான் லீட் பண்றத நாங்க கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவர் கேப்பபிளா இருக்காரா? ஒருத்தரை விடாதீங்க. இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்றதுக்கு யார் கேப்பபிளான ஆபீசர்ஸ்னு மேல் அதிகாரிங்க தான் முடிவு பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். போலீஸோட வேலையை நீங்க செய்ய விட்டாலே அதுவே பெரிய உதவியா இருக்கும். Without any external interference operation. அந்த இன்ஸ்பெக்டர் மேல மக்களுக்கு இருக்கிற கருத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது அவரை பத்தி தெரிஞ்சு இந்த கேஸை கொடுத்திருக்கீங்களே. இந்த கேஸ்ல மக்களுக்கு இருக்கிற வருத்தத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். But as I told you, we as police officers depend on facts and evidences. ஆனா நீங்க உங்க பர்சனல் கெயின்காக உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டு உண்மையை வேற திசைக்கு கொண்டு போயிடுறீங்க. And that is controversy. சார், இது ஆக்சிடென்ட்டா இல்ல சூசைடா இல்ல மர்டரான்னு உங்களால சொல்ல முடியுமா? ரிப்போர்ட்ஸ் ஃபைல் ஆனதும் நீங்க கேட்ட பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களோட சேனல் வழியா நான் எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்க எல்லார்கிட்டயும் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். விபாவோட குடும்பத்தோட பிரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல சிட்டிசனா உங்களோட கடமையை நிறைவேற்றுங்க. அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டும். நீங்க எல்லா இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாசிபிலிட்டிஸை ரூல் அவுட் பண்ணிட்டீங்களே. ஒரு சிம்பிள் ஓபன் அண்ட் ஷட் கேஸை அன்னெசரியா ஸ்விட்ச் பண்ணி பப்ளிக் இமோஷன்ஸோட விளையாடாதீங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க, போதும் போதும், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, போதும் போதும், வாங்க வாங்க. வா பவன், வாங்க, நீங்களும் வாங்க. ஜெயின் சார். ஜெய்ஹிந்த். ஹேவ் அ சீட். ஷூர் சார். I'll just come. விபா தத்தா டெத் கேஸோட பேப்பர்ஸ் ஒர்க் முடிஞ்சதுல கேஸ் எப்ப க்ளோஸ் பண்ண போறீங்க? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். விபா மேம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் சார். வாரண்டி வேனோட திங்ஸ் எல்லாமே இருக்கு சார். சீக்கிரமா முடிஞ்சிடும் சார். மீடியா இந்த கேஸை எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்க பார்த்தல. ஸ்கேண்டலுக்காக தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பவன். இங்க பாரு, ஆர்டர்ஸை கேட்டு ஒருவேளை கேஸை சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன்னா எல்லாமே ஸ்மூதா போயிட்டே இருக்கும். மிஸ்டர் பிஷ், டீம் பிளேயரா இருக்கிறவங்க தான் எப்பவுமே முன்னேறுவாங்க. லூஸ் கேன் ஒன்லி. ஞாபகம் வச்சுக்கோ.
ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு முறை இருக்கு. பை த வே, குட் ஜாப். ஜெயின் சார். ஜெய்ஹிந்த். ஒரு நிமிஷம் இரு. விபா மேடமோட திங்ஸ் இருக்குல்ல, அதை பர்சனலா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செலிபிரிட்டியா இருந்தவங்க, டாப் ஆக்டர்ஸ் வேற. அவங்க கேஸ்ல நாம இன்வால்வ் ஆகலன்னு நினைக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். யூ கேன் லீவ். चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् मनोबोध्यहङ्कार चित्तानि नाहं 365 நியூஸ்ல இருந்து நம்மள ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடுவா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்பவாது இதெல்லாம் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம். என்னால முடியாது. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அன்னைக்கு நம்மளோட மகளை ஆடிஷனுக்கு அனுப்புனப்பவே யோசிச்சிருக்கணும். A celebrity had died. மீடியா டென்ட் போட்டுட்டாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கினாங்க. அப்புறம் சர்க்கஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரோட பார்வையும் இந்த மாதிரி சர்ச்சையான செய்திகள் மேலதான் இருக்கும். ஆனா நான் திறந்த கண்களால பார்த்த விஷயங்கள், அதுக்கான அர்த்தங்கள் மாறிக்கிட்டே தான் இருந்தது. என் தம்பி நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டான். அவன் வந்துட்டானா? உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டான். நீங்க எங்களுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. அவனை வர சொல்லவா இங்க நம்ம செட்டுக்கு? முதல்ல அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்புறமா அவனை நான் பாக்குறேன். நீங்க என் குடும்பத்துக்காக பண்ண விஷயத்த என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப பெரிய ஸ்டாரா இருந்தா, நிறைய பணம் இருந்துச்சு, எவ்வளவு புகழ். அப்படி அவளுக்கு என்னதான் குறை இருந்தது? நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளோட பணத்தை வீட்ல இருக்கிறவங்களும் அவ தம்பியும் தானே வாங்கினாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இவங்க பொண்ணுக்காக வருத்தப்படுறாங்களா இல்ல ஸ்டேட்டஸ்க்கா? இங்க பாருங்க, ஆக்ட்ரஸ் கோயலோட லேட்டஸ்ட் ட்வீட். இந்த இறுதி சடங்குக்கு கூப்பிடலன்னு அப்படி கோவப்படுறாங்க. விபாவோட கேரக்டர் சரியில்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, உங்களோட கருத்து என்ன? இது பாருங்க, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு அவ மேல சந்தேகம் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நாங்க ப்ரொஃபஷனலா தான் இருக்கோம். இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம். வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஒருவேளை ட்ரக் விஷயமா இருக்குமோ? டெஃபினெட்லி.
என்ன நடந்ததுன்னே புரியல. அவன் கோவிந்த். வந்துட்டாங்க. ஷாட்டுக்கு அப்புறம் அவனை காணும். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ ஹலோ சார். இன்ஸ்பெக்டர் பவன் பெஸ்ட். நம்ம மீட் பண்ணிருக்கோம் சார். மை கண்ட்ரோலன்சஸ். தேங்க்யூ சார். இதில் சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஓகே சார். இதுக்கான மேனிஃபெஸ்ட். ஸோ இதெல்லாம் விவா மேமோட திங்ஸ். அப்படின்னா நாங்கள் இதை வச்சுக்கலாம்ல? பர்சனலாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பண்டி, நீ போய் அம்மாவை கவனி ப்ளீஸ். ஒரு நிமிஷம். என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நியூ ட்ரெஸ் கொண்டு வர சொல்லு. வாட்ஸ் ஷி வேரிங்? யா. இன்ஸ்பெக்டர் பேஷ்த். மிஸ் மெஹரா. ப்ளீஸ் கால் மீ ஜோரா.